ஏமா நகருமா அப்படியா நகரு. ஏய் யாரா உள்ள வெளியே வா. ஐயா ஐயா என் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க வீடா? சத்யாங்கிறது யாரு? என் பையன் தாங்க. ஏய் வெளியே வாடா. சத்யா எங்கடா இருக்க? வெளியே வாடா. ஐயா ஐயா ஏமா அவனை கூப்பிடுமா. அவன் எங்கம்மா இருக்கான்? அவனை எதுக்கு ஐயா கேக்குறீங்க? அரசாங்கத்துல அவனுக்கு விருது கொடுக்க போறாங்க. அதை கொடுக்கறதுக்கு அவனை தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கம்மா அவன்? அந்த பொண்ணை எங்க வச்சிருக்கான்? பொண்ணா? ஐயா நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. உங்க பையன் ரேகாங்கிற பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான். ஐயோ ஐயா என் பையன் அப்படிலாம் பண்றவே இல்லைங்க ஐயா. அம்மா பொண்ணோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருமா. அவன் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டான். அவன் மேல வீணா யாரோ பழி போட்டிருக்காங்க. இந்த பாருமா கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அவனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். எங்கம்மா அவன்? ஏய் நீதான் சத்யாவா? ஆமா சார். எங்கடா அந்த பொண்ணு? எந்த பொண்ணு சார்? ஏய் எந்த பொண்ணா? என்ன நக்கலா? என்ன சொல்றா? அடிக்காதீங்க ஐயா. சொல்றாங்கல்ல. ஐயா ஒரு நிமிஷம் இருமா சார். எந்த பொண்ணு சார்? டேய் ரேகாங்கிற பொண்ணை எங்கடா கடத்தி வச்சிருக்க? சார் என்ன சொல்றீங்க? நான் ஏன் சார் ரேகாவை கடத்த போறேன்? நான் எதுவுமே பண்ணல சார். டேய் அந்த பொண்ணு கூட பழகி இருக்க, லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் கொடுத்துருக்க. அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னு சொன்ன உடனே கடத்தி இருக்க. சார் நானும் ரேகாவும் லவ் பண்ணது உண்மைதான் சார். ஆனா நான் ஏன் சார் ரேகாவை கடத்த போறேன்? யோ பெரிய ரோமியோ லவ் பண்றாரு. அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னு தானே கடத்திருக்க. சார் அந்த பொண்ணு என்ன பண்ண? உயிரோட சார், இருக்காளா இல்லையா? சார் நான் ஐயா ஐயா நான் ஒண்ணும் விடுங்க பண்ணல ஐயா. சார். விடுங்க ஐயா. என் பையன் என்ன தப்பு பண்ணிருக்க மாட்டான். விடுங்க ஐயா. ஏமா முதலாளி பொண்ணையே கடத்திருக்கான். விட்டுட்டு போக சொல்றியா? டேய் சத்யா என்னடா மா நடக்குது? எனக்கே ஒன்னும் புரியலமா. குழப்பமா இருக்குமா சார். நான் ரேகாவை பார்த்தே 2 மாசம் ஆகுது சார். இந்த பாரு ஒழுங்கா உண்மையை சொன்னா கேஸ் வராம சுமூகமா முடிச்சிடலாம். இல்லேன்னு வை அவ்வளவுதான் உன்ன சார் சொல்றா. சார் நிஜமாவே எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சத்யா அந்த பொண்ணோட பழகாதன்னு சொன்ன மா. கொஞ்சமாவது கேட்டியா? டேய் நீ ஏதாவது மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. மா யாரோ பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ஐயோ. சார். ரேகா எங்க இருக்கான்னு அவங்க அப்பாக்கு தான் சார் தெரியும். அவர் தான் ஹைதராபாத்ல இருந்து ரேகா வரவிடாம தடுத்துட்டு இருக்காரு. ஏண்டா பொண்ணையும் கடத்திட்டு அவங்க அப்பா மேல திருப்பி விட இல்ல பாக்குறியா? சார். நீ சரியான கேடிதான்டா. சார் வாடா. சார் 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 வாடாங்கடா. சார் சார் வாடா. சார் கொஞ்சம் கொஞ்சம் போடா. சொல்றத கேளுங்க சார். போடா. சார் சார் நான் ஏன் சார் என் கடத்த பையன் போறேன்? எந்த தப்பு பண்ணிருக்க நவருமா மாட்டான். தல? சார் நான் ஏன் சார் கடத்த போறேன்? ஒழுங்கா சொல்ல மாட்டேன். உன்னை கொண்டு போய் விசாரிக்க சார் விசாரிச்சா சொல்றத கொஞ்சம் அண்ணா உள்ள கேளுங்க வரும். போடா. சார். சார் இல்ல சார் போடா சார் நல்லா. சார் 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 போடா. இருங்க சார். சார் ஐயா, ஏய் சார், பேசிட்டு போடா. இருக்கேன். போடா. போடா. சார் போடா. மா. நான் பலவலன்னு பேசிட்டு இருக்கேன். மா சொல்லுமா, கடைக்கு கிளம்பிட்டியா? மீனா மா என்னம்மா ஆச்சு? ஏன் அழற? என்னாச்சு? கூடிய முழுகி போச்சுடி. நான் வேணான்னு சொன்னேன். அவன் கேட்டானா? மா அழாதம்மா, முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுமா. சத்தியமா போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்கடி. மா என்னம்மா சொல்ற? எதுக்கு அவனை புடிச்சிட்டு போனாங்க? அந்த பொண்ணு ரேகாவை இவன் கடத்தினான்னு சொல்றாங்க. மா சத்யா அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். ஏய், நான் எவ்வளவோ சொல்லியும் போலீஸ்காரங்க கேட்கலடி. ரேகாவோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரா. அவனை புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோ கடவுளே, இப்படி எல்லாம் ஆயிடக்கூடாதுன்னு தாம்மா நான் பயந்தேன். எல்லாமே கைமீறி போச்சு. மீனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. சத்யாவுக்கு ஏதாவது ஆயிட்டா என்னால உயிரோடவே இருக்க முடியாதுடி. மா நீ பயப்படாத, அவனுக்கு எதுவும் ஆகாது. நான் உடனே வரேன். சீதாக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு. அருண் ஏதாவது உதவி பண்ணுவாரு. ஆ, சரிடி. நான் இப்ப ஸ்டேஷனுக்கு போறேன். நீ வா. மீனா என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கிற? இதுக்கு மேல என்னங்க ஆகணும்? அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? இரு மீனா, விஷயத்த சொல்லாம நீயா பேசிட்டு இருந்தா எப்படி? என்ன நடந்துச்சு? ரேகாவை கடத்திட்டான்னு சொல்லி சத்யாவை போலீஸ் வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அது எப்படி பண்ணுவாங்க? அவன் அப்பெல்லாம் செய்யறவங்க கிடையாது மீனா. அது நமக்கு தெரியும். வந்த போலீஸ்க்கு எப்படிங்க தெரியும்? ரேகா அப்பா அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காராம். சத்யாவை கூட்டிட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. பணக்காரங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வாங்க. மீனா நீ ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. அவனை அப்படிலாம் நான் விட்டுற மாட்டேன். சத்யா அந்த ஆள்கிட்ட போய் பொண்ணு கேட்டான்ல, அந்த ஆள் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி வேலையை கட்டி விட்டான். நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் இல்லங்க, அவங்க சத்யாவை என்ன வேணாலும் செய்வாங்கன்னு. நீங்க கேட்டீங்களா? அவன் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தினதுனால இப்ப பாருங்க. சரி நீ அழாத. எல்லாம் அந்த சிந்தாமணியோட வேலையா தான் இருக்கும். அதான் ரேகா எங்க மறைச்சு வச்சு போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். சத்யாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுவும் ஆகாது. முதல்ல போய் என்னன்னு பாக்கலாம் வா.
டேய் சார் சொல்றாங்கல்ல சொல்றேன் சார் சொல் சார் சார் ஏய், சார் சொல்றாங்கல்ல சொல்றா உண்மையை சொல்றா அடிக்காதீங்க ஐயா. சார் அடிக்காதீங்க. சார் சார் வலிக்கு சார் நான் எதுவும் பண்ணல சொல்லு. சார் சார் சொல்றாங்கல்ல சார் 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 கொஞ்சம் கேளுங்க சார் ஐயா சார், வலிக்கு சார். அடிக்காதீங்க ஐயா. ஐயா. சொல்லு அந்த பொண்ணு எங்க வச்சிருக்க Please, ஐயா. சொல்லு. ஐயா என்ன அடிக்காதீங்க ஐயா. பண்ணல சார். சொல்லு, எங்க வச்சிருக்க? அடிக்காதீங்க ஐயா. சார், நான் என்ன தப்பு அவன் பண்ணல? எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டாயா. கேளுங்க சார். சார், சொல்றாங்கல்ல வா, 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 அடிக்க வேணாம் சொல்லுங்க. வலிக்குது, வா, வா. சார், 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 வலிக்குது சார். டேய் சார், சொல்றாங்கல்ல சொல்றா சார், வலிக்குது. டேய் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க. சொல்றா மேடம் நீ சொல்றா இதெல்லாம் அப்லோட் பண்ணியாச்சான்னு பாருங்க. சொல்றா உண்மையா ரெண்டு ராஸ்கல் அந்த பொண்ணு எங்க வச்சிருக்க மா. சொல்லு என்னங்க சொல்றாங்கல்ல சார், வலிக்குது சார். சார், 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 வலிக்குது சார். சார், சார், please சார், please சார். சார், ஐயோ. வலிக்குது சார். ஐயா ஐயா சொல்றா ஐயா அடிக்காதீங்க ஐயா. ஐயோ சொல்றாங்கல்ல சார், உண்மையை சொல்றா சார், சார், அடிக்காதீங்க ஐயா. மா, ஐயா புள்ளைய விட்டுருங்க ஐயா. மா. அவன் எதுவும் பண்ணிருக்க சார், மாட்டான். சார், ஐயோ. சார், வலிக்குது சார். சார், நான் எதுவும் பண்ணல சார். அடிக்க எடுத்தீங்க. வேணாம்னு சொல்லுங்க. டேய் மா, ஐயோ. சார், வாடா ஐயா டேய் சார், ஒழுங்கு மரியாதையா பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிரு. சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார். டேய் இதே மாதிரி மாத்தி மாத்தி பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பொண்ணை கடத்தின கேஸ்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. மரியாதையா உண்மையை சொல்லிரு. சொன்னா உனக்கு நல்லது. சார். இல்லன்னு வை ராஸ்கல். சொல்றா சொல்றா டேய் சார், சொல்றா. சார், சொல்றா உண்மையை. நிஜமா எனக்கு தெரியாது சார். என்ன அடிக்கிறீங்க? சார், 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 அடிக்கிற அடியில கேள்வியே கேட்காம இவன் உண்மையை சொல்ல வேண்டாம். சார். போடுங்க. சார், வேணாம் சார். சார், சார், சொல்லுங்க சார். சார், வேணாம் சார். சொல்லுங்க. சார், வலிக்குது சார். சார், 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 நான் எதுவும் பண்ணல சார். சார், வா, வா. சார், வலிக்குது சார். சார், நிஜமா சார், ஐயா. சார், வலிக்குது சார். சார், நான் எதுவும் பண்ணல சார். ஐயா அடிக்க வேணாம்னு சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம் ஐயா. அவனை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா. என் புள்ள எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாயா. அவனை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாது. அம்மா, என்னமா தெரியாது? ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான். பெத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உங்க வீட்டு பொண்ணை யாராவது கடத்திட்டு போயிருந்தா சும்மா இருப்பீங்களா? அவன் நிஜமாவே யாரையும் கடத்தல சார். போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சார். மா இவன் தான் அந்த பொண்ணு கூட பழகி இருக்கான். அந்த பொண்ணை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு ஒத்துக்கலன உடனே இப்ப கடத்தி இருக்கான். ஐயா அவன் அப்படி எல்லாம் செய்யறவன் இல்லையா. அவன் எதிர்காலமே வீணா போயிடும் ஐயா. அவனை விட்டுற சொல்லுங்க ஐயா. ஐயா விட்டுற சொல்லுங்க. மா உண்மையை சொன்னா விட்டுற போறோம். நியாயமா பார்த்தா உங்களை தூக்கி உள்ள வச்சிருக்கணும். ஏதோ அருணோட ஃபேமிலிங்கிறதுனால சும்மா இருக்கேன். இங்கெல்லாம் நிக்காதீங்க. போங்கம்மா. வலிக்குதுமா, வா. மா போங்கம்மா. சார், வலிக்குது சார். சத்யா சார், மா, சத்யா. மா, மா, அடிக்க வேணாம் சொல்லுமா. அம்மா, வலிக்குதுமா, நான் எதுவும் அந்த பண்ணலமா. பொண்ணோட பழகாதன்னு சொன்ன கேட்டியா. இப்ப இந்த நிலைமை காலம் இருக்க பாரு. எங்க சார், வலிக்குது. ஐயோ. அடிக்கிறாங்கங்க. மேம் இதை பாருங்களேன். சொல்லுங்க ப்ளீஸ். ஏய் இப்ப நான் வீட்ல இல்ல டியூட்டில இருக்கேன். அவன் ஒரு அக்யூஸ் எப்படி விசாரிக்கணுமோ அப்படிதான் விசாரிப்பான். சார், please சார். சார், 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 வலிக்குது சார். சார், சார், please சார், please சார். சார், வலிக்குது சார். சார். சீக்கிரமா வா. சார், மாப்பிள்ள சத்யா போட்டு அடிக்கிறாங்க மாப்பிள்ள. மீனா அங்க போய் பாரு மீனா. சரி சரி நீங்க ஆளுங்க. சார் அவனை அடிக்காதீங்க சார் ப்ளீஸ் சார். அவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். அடிக்காதீங்க சார். சார் சார் என்ன சார் அந்த பையனை போட்டு அவங்க இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க? அவன் என்ன சார் தப்பு பண்ணா? முதல்ல என்ன விசாரிங்க ப்ளீஸ் சார். சார் அவன் எந்த தப்பும் பண்ணல சார். அவனை விட்டுருங்க ஏமா சார். என்ன ஆளாளுக்கு வந்து கெஞ்சுறீங்க? வெளியே போங்க. சார் அதுக்குள்ள சார் போயா. சொல்லுங்க சார். சார், சார், நான் எதுவும் பண்ணல சார். சொல்றத கேளுங்க சார். நான் எனக்கு லவ் பண்றேன் சார். நான் ஏன் சார் கடத்த போறேன்? பாத்தீங்களா மாப்பிள்ள என் புள்ள நிலைமைய. இதுக்குதான் வேணான்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். இப்ப அவன் நிலைமைய பாருங்க. மாமா நாங்க எவ்வளவு சொல்ல இன்ஸ்பெக்டர் கேட்க மாட்டேங்கிறாரு மாமா. ரேகாவை வந்து கடத்தி வச்சிருக்கான்னு சொல்றாங்க. எல்லாம் அந்த சிந்தாமணி தான் வேணும்னு பிளான் பண்ணிருக்கான். அருண் நீங்க சொன்னா கேட்பாங்க. தயவு செஞ்சு சத்யாவை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. அவன் எந்த தப்புமே பண்ணல. எந்த தப்பும் பண்ணாம இங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர மாட்டாங்க. சார், 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 கொஞ்சம் கேளுங்க சார். சார், வலிக்குது சார். சார், மா, சொல்றா ஐயோ இல்லங்க. அவன் ரேகாவை எதுவுமே பண்ணல. அவன் மேல பழி போட்டிருக்காங்க. நீங்க தயவு செஞ்சு சொல்லி புரிய வைங்க ப்ளீஸ். இத பாருங்க மீனா, இது சாதாரண விஷயம் இல்ல. கிட்னாப் கேஸ். நான் உங்க ஃபேமிலிங்கறனால குற்றவாளிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது. இதுல என்னால தலையிடவும் முடியாது. அவன் தான் என்ன தப்பு பண்ணலன்னு சொல்றான்ல. இங்க வர்றவங்க எல்லாம் அதான் சொல்றாங்க. வலிக்குது சார். அருண் உங்களுக்கு சத்யாவை பத்தி தெரியாதா? அவன் ரொம்ப நல்ல பையங்க. எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் கூட இருக்கிற ஆளுங்க சரியில்லைன்னா கிரிமினலா தான் யோசிக்க தோணும். ஐயோ, சார், சார், ஐயோ, மா, மா, சார், வலிக்குது சார். சார், 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 வலிக்குது சார். சார், சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார், வலிக்குது சார். சார், சார், ஆ, சார், 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 மா, ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சத்யா என் தம்பிங்க. இங்க யாரா இருந்தாலும் ஒண்ணுதான். சார், இதுல எல்லாம் தலையிட்டா ஏன் வேலைக்கு பிரச்சனை? ஏங்க நீங்க சொன்னா இன்ஸ்பெக்டர் கேட்பாரு.
சொன்னார்ல. இது பாரு, தண்டவன் பேச்சை கேட்டு உன் தம்பி ஏதாவது பண்ணிட்டு வந்து நிப்பான். இதுக்குள்ள வந்து என்னால ஏன் வேலையை விட முடியாது. ஏங்க, அவனை போட்டு அடிக்கிறாங்க பாருங்க. தப்பு பண்ணா அடிக்கதான் செய்வாங்க. அவன் வயசு அப்படி. பெரிய இடத்து பொண்ணை லவ் பண்ணிட்டான். அவனுக்கு அட்வைஸ் பண்ணி வேண்டான்னு சொல்றதை விட்டுட்டு சில பேர்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் அவன் அடி வாங்கிட்டு இருக்கான். என் மேல இருக்கிற கோவத்துல அவனுக்கு எதுவும் உதவி பண்ணாம இருக்காது. அவன் மேல கோவத்தை காட்ட நீ ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்ல. சரி, நான் சாதாரண அளவே இருந்துக்கிறேன். ஆனா சத்தியம் எந்த தப்பும் பண்ணல. அவன் மேல வீணா பழிய போட்டுருக்காங்க. அதெல்லாம் விசாரிக்க தானே போலீஸ் இருக்கு. உன் வேலையை மட்டும் பாரு போ. அம்மா அழாதம்மா, நீ வாமா உட்காருமா, வாமா. பாத்துக்கோ சீதா. சார் அடிக்காதீங்க சார். சார் வலிக்கு சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். ஐயோ, அவனை அடிச்சு கொண்டுடுவாங்க போல இருக்கு. நான் என்ன செய்வேன்? தகுதிக்கு மீறி ஆசைப்பட வேண்டாம்னு சொன்ன கேட்டானா? அவனை இப்படி அடிக்கிறாங்களேடி. சொல்றத கேளுங்க சார். நான் ரேகாவை லவ் பண்றேன் சார். நான் ஏன் சார் கடத்த போறேன்? என்னங்க இப்படி அவனை மாட்டி விட்டுருக்காங்க? அருணும் உதவி பண்ண மாட்டேங்கிறாரு. அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காது. அது வேஸ்ட் மீனா. அவன் நேரம் பார்த்து விளையாடிட்டு இருக்கான். விடுவன். இப்ப சத்யாவை நம்ம எப்படிங்க காப்பாத்துறது? இந்த சிந்தாமணி பண்ண வேலை தான் அது. இப்ப சத்யா மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரியணும்னா ரேகாவை அவன் கடத்துல நம்ம நிரூபிக்கணும். அதுக்கு நம்ம என்னங்க பண்றது? முதல்ல ரேகா ஹைதராபாத்ல இருந்து சென்னை வந்துட்டாளா இல்லையான்னு தெரியணும். அவளை எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்றதும் தெரியணும். ஒருவேளை சிந்தாமணி வீட்ல இருந்தா? சிந்தாமணி உஷாரு. நம்ம நேரம் அங்கதான் தேடி போனது தெரியும். அதனால அங்க வச்சிருக்க மாட்டா. அந்த பினான்சர் வீட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் அங்க போய் பாக்குறேங்க. அவன் வீட்டுக்குள்ள நீ எப்படி போவ? முதல்ல உன்னை எப்படி உள்ள விடுவாங்க? எங்க அந்த வீட்ல வேலை செய்றவங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட கேட்டு பாக்கலாம். நான் அந்த ஏரியால தான் பூ போட போவேன். அங்க வீட்டு வேலை செய்யற 2-3 அக்கா இருக்காங்க. அவங்கள யாராவது இருப்பாங்கங்க. நான் விசாரிக்கிறேன். சரி, நானும் வரேன். இல்ல வேண்டாம், நீங்க இங்கே இருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். மீனா, ரேகா அந்த ஊருக்கு வந்துட்டாளா இல்லையான்னு மட்டும் கண்டுபிடி. அப்படி வந்திருந்தா எங்கேயோ ரேகாவை மறைச்சு வச்சுட்டு தான் அந்த வேலையை பாக்குறாங்க. நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேங்க. ஆனா சத்யாவை நினைச்சாதான் ரொம்ப. நீ பயப்படாம போ. அவனுக்கு எதுவும் ஆகாது. நான் மிஸ்ரா சார்ட்ட பேசி அவரை இங்க வர சொல்றேன். அவர் ஏதாவது உதவி பண்ணுவார். நீ பார்த்து போயிட்டு வா. ம். ஐயோ, உள்ள நடக்கிறது இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒண்ணுமே புரியலையே. ரேகா உள்ள இருக்காளா இல்லையா? ஐயா வணக்கம் ஐயா. அயன் பண்றதுக்கு துணி இருக்குன்னு சொல்லுங்க. உள்ளதான் இருக்கு, போய் எடுத்து. சரிங்க. வா சிந்தாமணி. அந்த பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க, எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்குது. வேற எதுவும் பிரச்சனை வந்துடாது? இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்ல. வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரி, அடுத்து என்ன பண்றது? என்ன, முட்டுவும் மீனாவும் அமைதியா இருக்க மாட்டாங்க. நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அதெல்லாம் நான் புரியுதா? பாத்துக்கிறேங்க. நீங்க அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நான் வரேன். சரிம்மா. சொன்னதெல்லாம் ஞாபகம் நல்லா இருக்கு. ஞாபகம் இருக்கு. அதான். ஆமா, செக்யூரிட்டி இந்த யார்? செக்யூரிட்டிய இப்பதான் நான் புதுசா அப்பாயின்ட் மார்னிங் பண்ணேன். மேடம். பழைய ஆளை மாத்திட்டேன். நல்லதுதான். இங்க பாருப்பா, தெரியாதவங்க யாரையும் உள்ள விடக்கூடாது. ஓகே மேடம். தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சார் கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு தான் உள்ள விடணும். சரிங்க மேடம். நீ உள்ள போப்பா. ஓகே சார். சரி, நான் கிளம்புறேங்க. ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு போன் பண்ணு. பண்றேன். போயிட்டு வா. வண்டி எடு.
வண்டி அங்க நிக்குதே, வண்டியை பாத்திருப்பாங்களா இல்ல நம்மள பாத்திருப்பாங்களா? ஒன்னும் புரியலையே.